வரி உயர்வை கண்டித்து திருப்பூரில் அனைத்து வணிகர்கள் சார்பில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் மாவட்டம் முழுவதும் 1,00,000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. வாடகை கடைகளுக்கு 18% ஜிஎஸ்டி, மாநகராட்சியின் சொத்து வரி உயர்வு உள்ளிட்டவைகளை கண்டித்து திருப்பூரில் அனைத்து வணிகர்கள் சார்பில் ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இதனால் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் மளிகை கடைகள், உணவகங்கள், துணிக்கடைகள், நகைக்கடைகள், பேக்கரிகள் என அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. திருப்பூர் பனியன் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சங்கமும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. இதனால் திருப்பூரில் 1000க்கும் மேற்பட்ட பனியன் நிறுவனங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. மாநில அரசினுடைய 6% வரி உயர்வை எதிர்த்தும் 18% ஜிஎஸ்டி வாடகைக்கு என்கின்ற ஒரு மத்திய அரசினுடைய இந்த கொள்கையை எதிர்த்தும் மிகப்பெரிய கடுமையான போராட்டத்தை வியாபாரிகள் செய்ய வேண்டி இருக்கிறது. வணிகர்களுடைய அனைத்து அமைப்புகளும் ஒன்றிணைந்து இன்று அவிநாசியில் கடையடைப்பு செய்கிறோம். ஒருமித்த கருத்தோடு அனைத்து வியாபாரிகளும் போர்க்களத்தில் இறங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதே கோரிக்கை வலியுறுத்தி பல்லடம், அவிநாசி, தாராபுரம், பெருமாநல்லூர், ஊத்துக்குளி உள்ளிட்ட பகுதிகளிலும் வணிகர்கள் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சியினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். வணிகர்களின் போராட்டம் காரணமாக 1,00,000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் பல கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.